கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினமும் ஒரு வார்த்தை என்ற தலைப்பில் இன்றைக்கு சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்து அநேகர் ஒரு கேள்வி, என்னை நினைக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்களோ குடும்பத்தார் பகையாகிறாங்க, உற்சாக பேசுறதில்லை, துரோகாரியம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நினைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நேரத்துலையும் பாருங்க, ராகேல் அங்கே ஆதியாகமம் 30:22 தேவன் ராகேலை நினைத்தருளினார். இங்கே பாருங்கள், என்ன அவங்க வாழ்க்கையில் என்னன்னாக்கா, யாக்கோபு மனைவி முற்பிதாவின் மனைவி தான். ஆனால் இருந்தாலும் இந்த ராகேலுக்கு பிள்ளை, அவங்களுடைய அக்காவுக்கு லேயால் பிள்ளை இருக்குது, லேயாளுடைய வேலைக்காரிக்கும் பிள்ளை இருக்குது, இவளுக்கு பிள்ளை இல்லை. அதனால புருஷன்ல கேட்குறாங்க. ஆதியாகமம் 30:1 ராகேல் தான் யாக்கோப்பை பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோப்பை நோக்கி, எனக்கு பிள்ளை கூடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். இந்த நாட்கள் அநேக இடங்களில் தான் நடக்குது. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துக்கணும், இல்லைன்னா இந்த குடும்பங்களில் பெரிய பிரச்சனை, போராட்டம் தான், வேதனை, கண்ணீர் தான், உபத்திரவம் தான். அந்த சகோதரியை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, நம்மளும் கேட்டுன்னு தான் இருக்கிறோம். ஆனால் என்ன செய்ய முடியும்? ஆனால் யாக்கோபு சொல்கிறார் 2 அப்போது யாக்கோபு ராகேல் மேல் கோபம் கொண்டு, தேவனல்லோன் கர்ப்பத்தை அடித்திருக்கிறார், நான் தேவனாய் என்றான். இந்த கர்ப்பத்தை திறக்கிறத மூடுறதும் கர்த்தருடைய கருத்தில் தாங்க இருக்குது. அநேகருக்கு அதை குறித்து தெரிலங்க. அநேக மனுஷனால் தான் முடியும்னு தான் எல்லாம் நினச்சி இன்னைக்கு அப்படியாக பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த கர்ப்பத்தை திறக்கிறத மூடுறதும் கர்த்தருடைய கருத்தில் தான் இருக்குது. அங்கே பார்க்கும்போது, யாக்கோப்பு இவர் மேலே எவ்வளோ அன்பு செலுத்திருந்தான், இவனுக்காகவே 7 வருஷம் வேலை செய்தான். ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் மனுஷன் கஷ்டமாகி போச்சு. நீ தேவன்கிட்ட தானே கேட்கணும், என்கிட்ட கேட்குறேன், நான் என்ன செய்வேன்னு சொல்லிட்டான். அவரோட வேதனை கண்ணீர் போடனா. ஆனால் வேதம் சொல்லுவது, தேவன் ராகேலை நினைத்தறினார். இன்றைக்கு ஒரு புருஷன் செய்ய முடியாது, தாய் தப்பை செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு என் தாப்பனி வல்லவராகிறார். இந்த புருஷன்கிட்ட கேட்டுன்னா இருக்குது, இல்லை ஒன்றும் இல்லை. அதில் எந்த காரியமாக இருந்தாலும் இங்கே என்ன புருஷன்கிட்ட கேட்போ குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் போச்சு. நிறைய பேர் குடும்பத்தில் புருஷன் இப்படி இருக்கிறார், மனைவி இப்படி இருக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கின்னு நடக்கிறதுக்கு நிறைய பேர் தெரியல. குடும்பங்களில் சண்டை, போராட்டம், பேசுறதுக்குள்ளே கிடையாது புருஷன் மனைவி, அப்படி இல்லை இது. ஆனால் இங்கே பார்க்கும்போது என்னால் ஒன்றும் முடியாது, சரி, ஆனால் பார்த்தேன் கர்த்தரால் முடியும், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். தேவன் ராகேலை நினைத்தறினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தடுக்க முடியாது செய்தார். இதாங்க பெரிய அதிசயங்கிறது, பெரிய அற்புதங்கிறது. இனிமேல் நம்முடைய வாழ்க்கை இப்படியே தான் நினைக்கலாம். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யறது உன்னால் முடியும், ஒரு அதிசயத்தை செய்யறது உன்னால் முடியும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையே. நீங்கள் ஒரு வேளைக்கு செய்திய ஏதோ ஒரு சகோதரி கேட்கலாம். ஆனால் அங்கு ராகேலுக்கு செய்த கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். நமக்கும் செய்வாருங்க, உங்களுக்கு செய்வார். இன்னைக்கு கர்ப்பத்தை திறக்கிறதுக்கு என் கர்த்தர் இன்றைக்கும் ஆண்டவருடைய கரம் புரியும் போகவில்லை. அவள் மறுபடியும் சந்தோஷமான பிள்ளைத்தாட்சாக்கி வீட்டிலே குடியிருக்கப்படுகிற கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ ஜெபம் பண்ணலாம். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறோம் அவர் தான். அவர் வேலை லேட்டாகலாம், ஆனாலும் அந்த கர்த்தர் ஜெபத்தை தள்ள மாட்டாருக்கா. அவர் தாங்க நம்முடைய ஆண்டவர் பெரிய ஒரு அதிசயமானவர் தான் இருக்கா. அவர் ஜெபத்தை தள்ளாதவர், பதில் கொடுக்குற கர்த்தர். ராகேலை நினைத்தினார், அவளுக்கு தேவன் ராகேலை நினைத்தினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பத்தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெற்று தேவன் இந்நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் தருவார் என்று சொல்லி
அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தர் கர்ப்பத்தை இருக்க செய்தாரு. ஆண்டவரே நன்றிப்பா, நன்றி. இல்லை இன்னும் கூட ஒரு பிள்ளையை கொடுப்பேன். அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு பிள்ளை தான் இல்லை, இன்னொரு பிள்ளையோட கொடுப்பப்பான்னு சொல்லி அவனுக்கு யோசேப்புன்னு பெயரிட்டார். யாகல் யோசேப்பை பெற்ற பின் அங்கே பார்க்கும்போது அங்கே வேற இடம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னைக்கு ராகேலை நினைத்திருந்த கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். எவ்வளோ நாளைக்கு சில பேர் ஜெபம் பண்ணுறத சோர்ந்துடுறாங்க. இனி நீங்கள் சோர்ந்துடவே கூடாது. நீ ஜெபம் பண்ணினே இருக்க, ஜெபம் பண்ணினே இருக்க, அவரை தொந்து கொடுத்துனே இருக்க, அவரோடு பேசினே இருக்க. அவர் இல்லை அன்றைக்கி குருட கூட கூப்பிடும்போது கர்த்தர் நின்றார். இன்றைக்கி நம்ம ஜெபத்தை கேட்டு நின்று அவனுக்கு என்ன செய்யணும்னு கேட்குறார் கர்த்தர். ஆண்டவரே நான் நிலைமை இருக்கிறேன், சேர்த்து கர்த்தர் இன்னைக்கு வல்லவராகவே இருக்கார். நீங்கள் அந்த கர்த்தரை நோக்கி கூப்பிடுதோ, நம் கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறார், கைவிடவே மாட்டார். கர்த்தரோட ஆசைக்கிறார். நேசன பரலோகத்தினாவே நன்றி செலுத்துருப்பா, நன்றி செலுத்துகிறோம். ராகேல் பிள்ளை இல்லையே, அக்காலுக்கு பிள்ளை இருக்குது, அக்காளுடைய வேலைக்கு விட பிள்ளை இருக்குது, எனக்கு பிள்ளை இல்லையே. புருஷனோடு போராடுறாங்கப்பா. இன்னைக்கு பிள்ளை பிள்ளை விட்டால் சாவரேன்னு சொல்கிறேன். இவ்வளோ வேதனை, கண்ணீர், போராட்டம் தான். அவங்க யாக்கோபு புருஷன் சொல்கிறார், நான் என்ன செய்வேன், தேவனல்லோன்னு கர்ப்பத்தை அடித்திருக்கிறேன், நான் என்ன தேவனா, நான் என்ன செய்ய முடியும் சொல்லும்போதோ எவ்வளோ வேதனை, கண்ணீர், போராட்டம் தான்ப்பா. நான் ஆண்டவரே தப்புனு ராகேலை நினைத்திருந்த கர்த்தர், அவள் கர்ப்பத்தறிக்கூடியாய் செய்த கர்த்தர் இன்றைக்கும் புருஷனோடு போராடி என்ன இருக்குது. ஆண்டவரே அந்த சகோதரர்கள் அப்படியா நினச்சி உன்னோடு பேச முடியாது. என் தேவனை நினைத்திருந்து என்னுடைய வாழ்வில் அற்புதம் செய்வார், அதிர்ஷ்டம் செய்வார் சொல்லி எப்பா உண்மையே சார்ந்து இருக்க, உண்மையே நம்பி இருக்க, உண்மையே விசுவாசித்து உனக்காகவே இருக்க ஜீவிக்க நீதாம உதவி. அவங்களுடைய ஜபங்களை கேட்டு அந்த நிந்தை, ராகேலுடைய நிந்தை நீக்கிட்டு போல அப்பா இருக்கிற சகோதரகுமாரோடைய நிந்தைகளை நீக்கி உங்களுடைய நாமத்தை மட்டும் மையப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அவங்கள ஒரு சந்தோஷம் சமாளத்தை நற்புங்க ராஜா, ஆசீர்வதிகள். இயேசு ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.